எத்தனையோ தடவை பர்கர் சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இந்த பர்கர் எங்கிருந்து வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது 19th செஞ்சுரியில முறையா ஜெர்மனில ஹெர்பர்க் சிட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல தான் அரைக்கப்பட்ட மாட்டு அரைச்சிய ஹெர்பர்க் ஸ்டீக்னு ஆரம்பிச்சாங்க. 19th செஞ்சுரியில ஜெர்மனில இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க தான் இந்த ஹெர்பர்க் ஸ்டீக்கை அங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கால அந்த நேரத்துல ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா நின்னுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட் டாக்கான தேவை இருந்துச்சு. அப்போ உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹாம்பர்கர். அதாவது 2 ஸ்லைஸ் ரொட்டிக்கு நடுவுல பெட்டிய வச்சு ஹாம்பர்கரா உருவாக்குறாங்க. 1921ல முறையா இந்த பர்கரை வச்சு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? ஒயிட் கேஸ்டர் ரெஸ்டாரண்ட். ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பர்கரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்தவங்க தான் இந்த மெக்டானல்ட்ஸ், KFC, பர்கர் கிங், ஸ்பேஸ் பர்கர். பர்கரை பத்தி 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுப்போம். நம்பர் 1, வேர்ல்ட் ரெக்கார்ட் சைஸ் பர்கர் 2012ல, அதாவது 2000 பவுண்ட்ஸ் 907 kgல கிரியேட் பண்ணாங்க. நம்பர் 2, the most expensive burger $5,000 பர்கர் நெதர்லாண்ட்ஸ்ல the golden boy அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. அதாவது wagyu beef, truffle, golden leaf வச்சு கிரியேட் பண்ணது. நம்பர் 3, அமெரிக்கால மட்டும் 50 பில்லியன் பர்கர் per year செல் ஆகுது. மெக்டானல்ட்ஸ் 75 பர்கர் per second செல் பண்றாங்க. நம்பர் 4, பர்கரை நீங்க போட்டோல பாத்திருப்பீங்க, ரோட் சைட்ல பாத்திருப்பீங்க, ரெஸ்டாரண்ட்ல பாத்திருப்பீங்க. ஆனா மியூசியம்ல பாத்திருக்கீங்களா? வேர்ல்ட்ஸ் ஹாம்பர்கர் மியூசியம் புளோரிடால இருக்கு. நம்பர் 5, சீஸ் பர்கர் ஆக்சுவலி எப்படி இன்வென்ட் பண்ணாங்க தெரியுமா? ஆக்சிடென்ட்லி 1924ல ஒரு டீனேஜர் சமைச்சிட்டு இருக்கும் போது சீலாப்பா ஒரு சீஸ் பெட்டி மேல விழுந்துருச்சு. அது கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்ததுனால சீஸ் பர்கர் உருவானுச்சு. இப்ப நான் என் பர்கரை என்ஜாய் பண்ண போறேன். நீங்க யார் கூடயாவது பர்கர் டேட் போக போறீங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.